லாஸ்ட் பார்ட்ல நம்ம ராகுவ விராஜ் வந்து கத்தியால குத்தி இருப்பான். உடனே இவளும் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அப்புறமா தான் தெரியும் இது எல்லாமே கனவு அப்படின்னு. அப்படி இவ இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ ராகுவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கா. அப்பதான் தூரத்துலேருந்து நம்ம ராகவும் ஓடி வந்துட்டு இருக்கான் நம்ம சியாவை தேடி. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரிலன்னு அவன் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா அவள் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயினுமே கண்ணை முழிச்சிட்டு உண்மையிலே அது ராகவ் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அவன் தான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க ஒரு ஏக்கத்தோட. அப்படியே வந்து ரெண்டு பேரும் கொஞ்சமும் யோசிக்காம ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரமா அப்படியே அழுதுகிட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் தான் விராஜ் தேடி போனதாக தசு சொன்னா, அதனால தான் உங்களுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு நினச்சி நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லையே விராஜ் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான், ஒன்றை தேடி தான் அவன் வரான் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் ஒன்றை தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மொத்த ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க. அதாவது இது எல்லாமே வந்து அன்னிக்காரையும் தங்கச்சிக்காரையும் சேர்ந்து போட்ட ட்ராமா தான். எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஐம் ஸோ சாரி, நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணோம். அதே மாதிரி இப்போ நீங்களும் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இங்கே பாரு தஷு, நீ எப்படி பண்ணியிருந்தாலும் சரி நீ பண்ணது தப்பு தான், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ராகவ் சியா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நீ வந்து ராகவை காதலிக்கிறேன்னு எனக்கும் தெரியும், அது நீ உணர மாட்டேங்கிற, உண்மையான காதல் இதுதான்மா, நீ ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ராகவ் கிட்டேயுமே அம்மா கேட்குறாங்க, இங்கே பாருப்பா ராகவ், நீ வந்து சியாவை காதலிக்கிற அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், அப்புறம் சியா நீயுமே வந்து என்னோட பையனை காதலிக்கிறேங்கிறது எனக்கும் தெரியும், நான் அதை வந்து பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் ஒருத்தர் அதை சொல்லிக்க மாட்டீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, சரி இப்போ சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. இது என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவோட அம்மா வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்தா சியாவோட அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க. இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாகவே அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க, நீங்கள் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே இந்த சைக்கோ பையன் இன்னுமே வந்து தப்பிக்கல போல, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். அப்போ ஒரு வார்ட் பாய் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அவன் அப்படி ஸ்பூனை க்ளீன் பண்ணிட்டு இருக்க நேரமாக பார்த்து இவன் கையில் ஒரு இன்ஜெக்ஷனை வச்சுட்டு இருக்கான். அசந்த நேரமாக பார்த்து அவனோட தோலில் குத்திட்டு அதுக்கப்புறம் அவனை படுக்க போட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டே அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். போலீஸ்காரன் ஒருத்தன் வந்து உள்ள அவன் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே வந்து பெட்டில் யாரோ படுத்துருக்க மாதிரி தெரியுது. இவனும் வந்து ஆமாம் அவன் தூங்குறான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். எதிர்த்தாப்புல தான் வந்து அந்த போலீஸ்கார அம்மாவும் வந்துட்டு இருக்கு, இவன் எதிர்த்தாப்புல தான் வந்துட்டு இருக்கான். அவங்கள பார்த்தது இவன் தலையை குனிஞ்சிட்டே போயிட்டு இருக்கான். மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கும் யாருன்னு தெரியல. அங்கே போய் வந்து அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே அந்த வார்டு பாய் தான் படுத்து கிடக்கான். தூங்கிட்டு இருக்கானா, அவன் தூங்கினானா இல்லை நீங்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்களா, அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவனை தேட ஆரம்பிங்க. போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு இடத்த கூட விடாமல் தேட ஆரம்பிங்க. அவன் எனக்கு இப்போவே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சியா வந்து மனசில் காதல் இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பையன் வந்து சொல்லிட்டு போனான் இல்லையா, ராகவோட குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு. ஒருவேளை இவன் ராகவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கோவத்தில் வந்து விராஜ் ஏதாவது பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவன் நோ சொல்லியிருக்கா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்டேயுமே தங்கச்சிக்காரி வந்து கேட்குறா, எதுக்காக நான் இப்படி நீங்கள் பண்ணீங்க, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு பிளானை போட்டோம் அப்படின்னு சொன்னால், காதலே இல்லைங்கும் போது எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சேருவோம், நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவும் இல்லை, அப்புறம் ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டுடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி இவனோட ரூமுக்கு வந்திருக்கா. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் மணாலிக்கு நாளைக்கு போகிறேன் இல்லையா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். என்ன நான் போகிறதுனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நீ உன்னோட வாழ்க்கையை வாழ போகிற, அதுவும் உன்னோட புது வாழ்க்கையை, அது மட்டும் இல்லாமல் நீ இத்தனை நாள் உன்னோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்ப, இப்போ நீ உன்னோட ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை, அதனால நீ அங்கே போய் தானே ஆகணும், இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனும் ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அங்கே இவனோட ஹெல்மெட் இருக்குது. அந்த ஹெல்மெட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு பழசுதான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இவளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் ஹெல்மெட்டை கழட்டி கொடுத்தான்ல, அதை நினச்சி பார்த்துட்டு நான் இந்த ஹெல்மெட்டை என் கூடவே எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்குறா. ஏன் நீ மணாலிக்கு போய் எதுவும் பைக் ரைடு பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஹெல்மெட் வந்து என்னோட உயிரை காப்பாற்றிருக்கு, அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே தங்கச்சிக்காரு வரா. அவள் வந்து ஆளுக்கு ஒரு ஐஸை கொடுத்துட்டு போகிறா, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் போன அடுத்த செகண்டே பார்த்தா அங்கே கிறிஷ் வரான். அவன் வந்து எனக்கு
ஒரு ஐஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு ஐஸை வாங்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் தான் இப்போ ஐஸ் இருக்கு. ஸோ இவன் ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்கு புரியுது உங்களுக்கு புரியல, அவன் நம்ம 2 பேரையும் வந்து ஒரே ஐஸை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லி தான் அப்படி வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மாற்றி மாற்றி ஐஸ்கிரீமை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோக்கு வந்து தாங்கையாலே வந்து ஐஸை ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ கரண்டும் போயிடுது, மின்னல் பலமாக அடிக்குது, மழையும் பெய்யுது. உடனே நம்ம ஹீரோயினி ஜன்னலை சாத்த போனால் பின்னாடியே நம்ம ஹீரோவும் வந்து ஜன்னலை சாத்த வரான். ஸோ அப்போ 2 பேரும் ஐ கான்டாக்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி அவனோட உதட்டில் வந்து ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கிறது தெரியுது. அதை பார்த்ததும் இவ வந்து அவனுக்கு அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம 2 பேருமே நல்லா நினச்சிடும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், பேக் பேக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அவளோட கல்யாண ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். பட் இருந்தாலும் அதை அவகிட்ட கொடுத்தாகணும் இல்லையா, அதனால இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை உனக்கு நாளை பின்ன கல்யாணம் ஆகும்ல, அப்போ இதை நீ போட்டுக்கோ உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. இந்த பையன் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடியே போலீஸும் வருது. ஸோ எங்கே ஒளிஞ்சிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பூந்துடுறான். அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவை சாத்திடுறான். அந்த ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவள் வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இவன் டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்குமே இவன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதாவது போலீஸ் வாண்டட் நோட்டீஸ் விட்டுருப்பாங்கல்ல, அதில் வந்து கவனிச்சிருக்கா இவனோட ஃபேஸை. அதை பார்த்துட்டு நீ விராஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அது சரி உனக்கு என் பேரு கூட தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவ வந்து ஒரு ராஜ குடும்பத்தோட பொண்ணு போல. அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு இளவரசியா. இவளோட பேர் வந்து அம்ரித் சிங்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு ஃபேமஸான கேரக்டரில் நடிச்சிருப்பா ஒரு ட்ராமாவில். அது என்ன ட்ராமா, அப்புறம் எந்த கேரக்டரில் நடிச்சிருப்பா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அவனை பார்த்து அடுத்த செகண்டே இவ கத்தி எடுக்க போனா அவன் வந்து அவன் கையில் இருக்கிற அந்த வாளை எடுத்து அவ கழுத்தில் வைக்கிறான். மாற்றி 2 பேரும் கழுத்தில் கத்தியை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பிரின்சஸ் அம்ரித் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு ஏன் கழுத்திலே கத்தியை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு குற்றவாளி தானே, போலீஸ்லேருந்து தானே தப்பிச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, அதையும் நான் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ வந்து என்னை மாட்டி விடாமல் இருக்கணும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் வந்து போலீஸுமே கரெக்டாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து டோரை தட்டிட்டு இருக்காங்க. மேடம் இங்கே யாராவது வந்தாங்களா, ப்ளீஸ் நாங்கள் செக் பண்ணணும், டோரை திறங்க அப்படின்னு சொன்னால் இவ டக்குன்னு இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் போலீஸும் அங்கேருந்து போயிடுது. இவ எதுக்காக போய் சொன்னா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் பேசிக்கிறதா என்னமோ திமிருத்தனமாக 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. பட் ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னடாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இவ விராஜ் கிட்ட ஒரு ஃபேவர் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நான் எதுக்காக இப்போ ஒன்று மாட்டி விடலைன்னு தெரியுமா, நீ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் வந்து நட்டாசா, அவள் என்னோட மிகப்பெரிய எதிரி, அவளை நீ வந்து டார்ச்சர் பண்ணி அவளை நீ ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓகே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கான காரணமே என்னோட பொண்டாட்டி தான். அவள் வந்து என்னோட எதிரி ராகுவோட வீட்டில் இருக்கா, அவளை நான் எப்படியாவது என் கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நீ நான் சொல்கிற மாதிரி பண்ணினா உன் பொண்டாட்டி தன்னால் உன்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டால் நீ வந்து அந்த ராகுவோட ஃபேமிலியை வந்து கிட்னாப் பண்ணி மிரட்டின அப்படின்னா அவள் தானாக உங்ககிட்ட வந்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன இந்த சைக்கோபயலுக்கு மேலே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கே நம்ம ஹீரோயினியும் மணாலி போகிறதுக்காக கிளம்பி நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த காயத்ரி மேடமும் வந்து அவகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா நீ வந்து இங்கேருந்து போகிறதுல யாருக்கும் இங்கே சுத்தமும் விருப்பம் இல்லை, இருந்தாலும் நீ உன்னோட புது வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நீ இங்கேருந்து போகிற, அது நல்ல விஷயம் தான், உன்னோட முடிவை நான் மதிக்கிறேன். ஆனால் இது எப்போதும் உன்னோட வீடு தான், அதை மட்டும் நீ மறந்துடாத, உனக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ராகவ் கிட்டேயுமே தங்கச்சிக்காரி அண்ணா நீங்களாவது சொல்லுங்களேன் சியா கிட்ட போக வேணாம் அப்படின்னு, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவங்க நிற்பாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் அங்கேருந்து நேராக சியா கிட்ட தான் போயிட்டு இருக்கான். அவளுமே இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. நம்மளை இங்கேருந்து போவேணான்னு இவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.